company holding companies. Acquiring the shares from the minority companies also Very good. So next we can see the sums for holding companies. So we are well known about the question for holding companies. Now we can see the working notes for the holding companies. So first working note is we have to calculate the minority interest. Okay. So H Limited acquired 75% of the shares in S Limited. So H Limited acquired 75% shares அப்படினா எந்த கம்பெனில இருந்து எந்த கம்பெனி எடுத்துட்டாங்க? S Limited இருந்து யார் எடுத்துட்டாங்க? H Limited எடுத்துட்டாங்க. Can anyone say boys side? Who is the holding company in this? Who is the holding company in this? H Limited is the holding companies. So minority interest யாருங்க? Minority company. அப்போ minority holding வந்து S Limited வந்து பாத்தீங்கன்னா 25%. இவங்க வந்து எத்தனை percentage இருப்பாங்க? 75% இருப்பாங்க. அப்ப ரேஷியோ என்னவா இருக்கும்? 75:25. இத நான் இன்னும் செக்ரிகேட் பண்ணலாம் அப்படினா 3:1. இப்போ நம்ம holding companies எத்தனை percentage, minority company எத்தனை percentage அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் உடைய ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ். ரெவென்யூ அப்படிங்கிறது earnings அர்த்தம் நமக்கு. சரிங்களா? எனக்கு வரக்கூடிய earning வந்து என்ன ப்ராஃபிட் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். So current profit of S Limited, profit earned by S Limited after 31st July எப்படி கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 45,000 கொடுத்திருக்காங்க. So S Limited ஓட current profit எவ்வளவுங்க? 45,000. So இந்த 45,000 ஜூலை கொடுத்திருக்காங்க. So total 8 months வருதுங்க. அப்ப revenue profit நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணோம் அப்படினா 45,000 into 8 divided by 12. Total number of months எவ்வளவுங்க? 12. 8 divided by 12 போட்டா நமக்கு எவ்வளவு வரும்? 30,000. ஓகே. இப்போ holding companies ஓட ஷேர் எவ்வளவா இருக்கலாம்? H Limited ஓட ஷேர் எவ்வளவா இருக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா you take this 30,000. So 30,000 into 75% ஷேர் அப்படினா என்னங்க? 3/4. ஓகேவா? So 30,000 into 3/4 எவ்வளவுங்க? 22,500. இப்போ அடுத்து ஷேர் யாருக்கு போக போறாங்க? S Limited. அவங்க என்ன ஷேர்? மைனாரிட்டி ஷேர். ஓகேவா? அப்ப 30,000 into 1/4 எவ்வளவுங்க? 7,500. இதுதான் S Limited உடைய கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்ச ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருந்து கண்டுபிடிச்ச கால்குலேஷன். ஹோல்டிங் கம்பெனிஸ்க்கு எத்தனை ரூபீஸ்ங்க? 22,500. மைனாரிட்டி ஷேர் எவ்வளவு? 7,500. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷியோ எவ்வளவு கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படினா ரெவென்யூ ப்ராஃபிட் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படினா கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளவுங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஜெனரல் ரிசர்வ் வந்து பாத்தீங்க அப்படினா क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் ரிசர்வ் ஆஃப் S Limited on 31/96 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 70,000 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே வந்து அந்த இயரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 55,000 கொடுத்திருக்காங்க. சோ 70,000 பிளஸ் ஒரு 55,000 எவ்வளவு பாத்தீங்கன்னா 1,25,000. இந்த 1,25,000ல நம்ம இப்ப ரெவென்யூ ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க? 30,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த 30,000 எடுத்து போட்டுங்க. 1,25,000 மைனஸ் ஒரு 30,000 எவ்வளவு ஆகுது? 95,000. இந்த 95,000க்கு என்ன நேம்? கேபிட்டல் ப்ராஃபிட். சோ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனுங்க நம்ம? ஃபர்ஸ்ட் இங்க என்ன கால்குலேட் பண்ணனும் நம்ம? இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோங்க? ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? சோ மூணாவது என்ன பார்த்தோம்? சோ இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து 95,000 கொடுத்தாச்சு. இப்போ இந்த 95,000ல ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் எவ்வளவு அப்படினு பார்த்தா இந்த 95,000 எடுத்துக்கங்க. இங்க நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இதுக்கு கால்குலேட் பண்ணுங்க. 95,000 into 3/4 எவ்வளவுங்க? 71,250. அதே மாதிரி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் சேம் அதே எடுத்துக்கங்க. 95,000 into 1/4 எவ்வளவு பாத்தீங்கன்னா 23,750. சோ இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய கேபிட்டல் ப்ராஃபிட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். சோ ஃபேஸ் வேல்யூ மைனாரிட்டி ஷேர்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakh ஷேர்ஸ் இருக்கு. நம்ம இங்க எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோங்க? ரேஷியோ 25%. ஐ மீன் ரேஷியோவே நமக்கு எவ்வளவுங்க? 25 தான். அப்போ 2 lakh into 25 divided by 100 எவ்வளவு நமக்கு? 50,000. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஷேர் கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு
81,250. இந்த 81,250 க்கு என்ன நேமுங்க? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்துவன் நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். குட்வில் அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்பெனியினுடைய நேம் தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ அந்த கம்பெனிக்கு என்ன அந்த கம்பெனியோட குட்விலோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, amount paid for shares purchased by H Limited in S Limited. டோட்டலா நான் எத்தனை ரூபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன், அது ரியல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க 2,80,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். சரிங்களா? 2,80,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். So less அதுல இருந்து less face value of shares purchased. I mean total value 2,80,000. real purchase value என்னங்க? ரியலா நான் எவ்வளவு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்? 2 lakh கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். So 2 lakh into 3/4 உடைய வேல்யூ என்னங்க? 3/4 75% இல்லையா? அப்ப 3/4 அப்படினா எவ்வளவு? 1,50,000. அதுல ஹோல்டிங் கம்பெனிஸ் நம்ம ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்க சொல்லுங்க 71,250. So இத ரெண்டே ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? 2,21,250. 2,80,000 ல இருந்து 2,21,250 லெஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 58,750. இந்த 58,750 க்கு என்ன நேம்? கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகே, சோ ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் கண்டுபிடிச்சாச்சுங்க. அந்த சிக்ஸ்த் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் இன் ஸ்டாக். ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்னங்க? எக்ஸ்பெக்டட் வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இன் ஸ்டாக் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ப்ராஃபிட் இன் ஸ்டாக் ஆஃப் H Limited acquired from S Limited. H Limited வந்து என்ன ப்ராஃபிட்டை S Limited இருந்து அக்வயர் பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 15,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1/2 வால கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுல கால்குலேட் பண்ணணுங்க? 1/2 வால கால்குலேட் பண்ணணும். ஸோ 20,000 ஒரு 15,000 கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கோங்க. அதை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னங்க? 5,000. அந்த 5,000 எதால நீங்க டிவைட் பண்ணணும்? 1/2 வால டிவைட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னங்க? 2,500. இந்த 2,500 தான் என்ன நேம்? ப்ரொவிஷன் டு பி கிரியேட்டட் அப்படிங்கிறது. சோ ஹோல்டிங் கம்பெனிஸ்னுடைய சம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஒர்க்கிங் நோட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா தான் ஹோல்டிங் கம்பெனிஸ்ல நம்ம ஃபிட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோங்க? ரேஷியோஸ். சோ எந்த ஒரு சம் கொடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ரேஷியோஸ் பார்க்கணும்.